Hi friends, welcome to iThink. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு சோஷியல் மீடியா மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து சோஷியல் மீடியாஸில் அவங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே எங்கேஜிங்காக போயிட்டுருக்கிறாங்க. இதில் பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2019 சர்வே படி 88 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா 3 விதமான அக்கௌண்ட் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர்ஸ் அக்கௌண்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட். இதில் ப்ரைவேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பன் பண்ணாங்க. மூணாவது அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட். அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும், விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி மூணாவது கேட்டகரியை சூஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் நடுவில் இருக்கிற கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் கேட்டகரி, கிரியேட்டர்ஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஏதாவது அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீடியோஸ், ஃபோட்டோஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க அப்லோட் பண்ணுறதுனால தான் இன்ஸ்டாகிராமே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையே நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்களோட மீம்ஸ் பேஜ், அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடுறவங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு தனித்துவமாக அவங்களுக்குன்னு ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க நிறைய வச்சுருக்காங்க. ஒரு 10K ஃபாலோவர்ஸ்க்கு மேலே ஒரு சின்ன பேஜ் கூட நிறைய மீம்ஸ் பேஜ்லாம் பார்த்திங்கன்னா 10K ஃபாலோவர்ஸ் 20K ஃபாலோவர்ஸ்லாம் தமிழில் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட் மூலமாக அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லோக்கலில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு ஷாப்பாக ஏதாவது ஒரு ஷாப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இப்போ வேறு ஏதாவது யூடியூப் சேனலை என்னோடய சேனலை அவங்க ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு காசு கொடுத்து அவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் தான் அவங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிற கிரியேட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இது மூலமாக ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை தவிர நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே உங்களோட இன்ஸ்டாகிராம் மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மானடைசேஷன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வச்சுக்கலாம். மானடைசேஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதை தவிர இன்னொரு ஈஸியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய செலிப்ரிட்டிஸ் அக்கௌண்ட்டை பார்த்துருப்போம். செலிப்ரிட்டிஸ் அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை போட்டு பெய்டு ப்ரொமோஷன்ஸ் வித் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டோட பேரை வந்து அவங்க அதில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட், அந்த மாதிரி அதை தான் நம்ம ஸ்பான்சர்ட் ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்பான்சர்ட் ட்வீட்ஸை அவங்க மட்டும்தான் போட முடியுமா, அவங்க மட்டும்தான் அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. மினிமம் இன்ஸ்டாகிராமில் 5000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வச்சுருக்கிற எல்லாமே எந்த பேஜாக இருந்தாலும் சரி, ஒரு மீம்ஸ் பேஜாக இருந்தாலும் சரி, வேறு எதுவும் சினிமா படம் எடுக்கிறவங்க ஒரு ஃபிலிம் சம்மந்தமான எந்த பேஜாக இருந்தாலும் சரி, அவங்களும் இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் ட்வீட்ஸை வாங்கலாம். அது எப்படி வாங்குறது, ஆன்லைனில் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, லோக்கல் இந்தியா லெவல்லையும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான வெப்சைட் இந்தியன் யூசர்ஸ், இந்தியன் கிரியேட்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்க்கு என்ன வெப்சைட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளிக்ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் உங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. நீங்கள் இந்த ஸ்பான்சர்ட் ட்வீட்ஸை வாங்கணும், பிளிக்ஸோ மூலமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் மினிமம் 5000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே அதில் எங்கேஜிங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் அப்படி தான் 5000 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே உங்களுக்கு இருந்தால் அந்த அக்கௌண்ட்டையுமே உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பிளிக்ஸோ அக்கௌண்ட்டோட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தகுந்தாப்பில் சில ப்ராடக்டோட ரிவ்யூ, சில ஸ்பான்சர்ட் ட்வீட்ஸ்லாம் அதில் வரும். எனக்கு வந்து நான் இப்போ வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால எதுவுமே காட்டலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 5000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கேம்பெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராடக்ட், நிறைய ஸ்பான்சர்ட் ட்வீட்ஸ்லாம் அதில் வரும். அதில் ஏதாவது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி பண்ணணும், உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் என்ன போஸ்ட் போடணும், எது சம்மந்தமாக போஸ்ட் போடணும், அவங்க எல்லாமே கண்டென்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோவை அப்படியே எடுத்து உங்களோட பேஜ் வச்சுருப்பீங்க. உங்களோட பேஜில் ஸ்டோரியாக ஏதாவது ஒரு ஸ்டோரி இல்லாட்டி போஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இதை கீழே டேக் பண்ணி விட்டு அந்த விளம்பரத்தை நீங்கள் பண்ணுங்கள். விளம்பரம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு ஒரு பிளிக்ஸோ வெப்சைட்லேருந்து ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அப்படி வந்தீங்கன்னா
நீங்கள் வந்து அந்த இதை கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது மூலமாக உங்களுக்கு ரெவன்யூ வரும், நீங்கள் ஸ்பான்சர் ட்வீட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளவு டெமோக்ராஃபி, உங்களோட ஆடியன்ஸ் டெமோக்ராஃபிக்கை பொறுத்து உங்களுக்கு இன்கம் வந்து இந்த பிளிக்ஸோ வெப்சைட்டில் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் $10 வரைக்கும் நீங்கள் அதில் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த $10 வந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட் இல்லாட்டி டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டை கேஓசி வெரிஃபிகேஷன் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. கேஓசி வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சோன்னா பேபால் அக்கௌண்ட் இல்லாட்டி மாஸ்டர் கார்டு எது மூலமாகவும் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியன் யூசர்ஸ்க்கு இந்த வெப்சைட் ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இன்டர்நேஷ்னலில் நிறைய ஸ்பான்சர் ட்வீட்ஸ் வாங்கக்கூடிய, ஆன்லைனில் வாங்கக்கூடிய வெப்சைட்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா sponsortweets.com அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்தியாவில் நிறைய இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருக்காது. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஒரு தடவை உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போய் உங்களோட பேரை போட்டு, இந்த பிளிக்ஸோ வெப்சைட் எப்படியோ அதே மாதிரி தான் இதில் உங்களோட பேரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட் அதெல்லாம் அதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆடியன்ஸ் டெமோக்ராஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக் ரிசல்ட்டை பொறுத்து நிறைய வந்து அவங்க வந்து ஒரு நிறைய கேம்பெயின் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கேம்பெயின் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாகரை போய் நீங்கள் போய் விசிட் பண்ணுறது, ஒரு பிளாகரை பற்றின டீட்டெயில்ஸை வந்து லிங்க் எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் போடுறது, அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் அதோட போஸ்ட்டை எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய டாஸ்க் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கு கொடுத்துருக்க பொறுத்து நீங்கள் அதில் போய் உங்களுக்கு எவ்வளோ வேணும், இந்த போஸ்ட்டு உங்களுக்கு போடுறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பிட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா நீங்கள் இந்த போஸ்ட்டை உங்களோட பேஜில் போடுவீங்க அப்படின்னு சொல்லி அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுட்டு ஓகே சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளில் உங்களுக்கு ரீப்ளே வரும். அந்த பிட்டிங்க்கு உங்கள் அக்கௌண்ட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுவாங்க. ரீப்ளே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸ்ட்டை எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போட்டதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போட்டு ஒரு வெரிஃபிகேஷன் அவங்க வரும். அதை இமெயிலில் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த போஸ்ட் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ என்கேஜிங்காக அந்த போஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்குது அதை பொறுத்து உங்களுக்கு வந்து டாலர்ஸில் அவங்க வந்து அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் sponsortweets.com வெப்சைட்டில் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அவங்க வந்து அதில் வந்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு $10 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டி எதுலையாவது பேபால் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசா, மாஸ்டர் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டை கொடுத்தீங்கன்னா கூட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதை தவிர நிறைய வெப்சைட் வந்து இன்டர்நேஷ்னல் வெப்சைட் வந்து இந்தியாவில் ஸ்பான்சர் ட்வீட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய காசை விட நிறைய வெப்சைட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற வெப்சைட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற வெப்சைட்ஸை விட அதிகமான காசு வந்து ஸ்பான்சர் ட்வீட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராமை விட ட்விட்டரில் நீங்கள் நிறைய மணி earn பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா, என்கேஜிங்காக போயிட்டு இருந்தாங்கன்னா ட்விட்டர்ஸில் நிறைய இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்விட்டரில் உங்களுக்கு நிறைய இன்கம் வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருப்பீங்க 30,000 30K அந்த மாதிரி பேஜில் ஏதாவது மீம்ஸ் பேஜ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி மீம்ஸ் பேஜ் இருக்கையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டில் பிளிக்ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட்டுக்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்பான்சர் ட்வீட்ஸை அதில் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டு தூக்கி உங்களோட விளம்பரத்தில் போட்டு நீங்களும் உங்களோட மணி earn பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் மூலமாக.